பிரதி அமைச்சர், வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையினுடைய அமைச்சர் தோழர் அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து பெரியவர்களுக்கும், இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய அனாமிகாவினுடைய உறவுகளுக்கும், சேனையூர் மண்ணின் மைந்தர்களுக்கும், அன்புக்குரிய குழந்தைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்தியாவின் சார்பில், தமிழ் மக்களின் சார்பில், தமிழ் கலைஞர்களின் சார்பிலே வழங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அன்பிற்கினியவர்களே, இன்றைய முதன்மை விருந்தினர் அவர்களை குறித்து பேராசிரியர் பாலசுகுமார் அவர்கள் இங்கே நான் வருவதற்கு முன்பு 2 வார்த்தைகளை சொன்னார். நம்முடைய அமைச்சர் பெருந்தகை அவர்கள், அவர் என்னுடைய இனிய நண்பர், நல்ல மனிதர் என்கிற 2 வார்த்தைகளை அவரை குறித்து எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த அரங்கத்திற்கு அனுப்பினார். இந்த அழைப்பிதழில் ஒரு அமைச்சருடைய பெயருக்கு முன்னால் காம்ரேட் என்கிற அந்த தோழர் என்கிற வார்த்தையை பார்க்கிற போது தமிழ்நாட்டிலிருந்து வருகிற எனக்கு உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தோழர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஒளி கீற்று இலங்கையில் புறப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நான் இந்த மண்ணிலே உங்களோடு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதிலே நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்கினியவர்களே, சுனாமி பேரளவில் நம்முடைய அன்பிற்கினிய அனாமிகா அவர்கள் மறைந்து புகழுடலோடு வாழ்கிற அந்த நிகழ்வு நடந்து 20 ஆண்டுகளாக ஒரு மகளினுடைய நினைவை எவ்வாறெல்லாம் போற்ற வேண்டும், ஒரு இறந்து போனவங்களுடைய நினைவை அவருடைய இறந்த நாளில் திதி கொடுத்து கொண்டாடுவது, திதி கொடுத்து அனுஷ்டிப்பதுங்கிறது ஒரு முறை, அவருடைய நினைவாக சில காரியங்களை செய்வது அப்படிங்கிறது ஒரு முறை. ஆனால் அந்த கலைமகள் எதை விரும்பினாலோ, எதை நேசித்தாலோ, எவற்றையெல்லாம் இந்த மண்ணில் விதைக்க வேண்டும் என்று அந்த பிஞ்சு உள்ளம் கனவு கண்டதோ, அந்த கனவை தன் தோள் மீது சுமந்து ஒரு குடும்பம், ஒரு தந்தை 20 ஆண்டுகளாக அவளுடைய நினைவை இந்த மண்ணிலே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக பேராசிரியர் பாலசுகுமார் அவர்களுக்கு என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒருவருடைய நினைவை இதைவிட மிக சிறப்பாக கொண்டுவிட முடியாது நான் நினைக்கிறேன். அவ்வளவு அற்புதமாக ஒரு கலை இலக்கிய கூடலாக நீங்க பார்த்தா ஒரு அற்புதமான நூலகமாக இந்த பகுதி இளைஞர்களும் மாணவர்களும் குழந்தைகளும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு பண்பாட்டு மையமாக அனாமிகாவினுடைய திருப்பெயரை தாங்கி ஒரு நல்ல முயற்சியை பாலசுகுமார் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் உறுதுணையாகவும் சாட்சியாகவும் கரம் கொடுப்பவர்களாகவும் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் என்கிற போது உண்மையிலேயே உங்கள் அனைவருடைய பாதங்களையும் நான் மிக மரியாதையோடு கொடுத்து வணங்க விரும்புகிறேன். பெரியவர்களே, நான் 3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய இன்றைய நிகழ்வினுடைய தலைவர் என்னுடைய இனிய நண்பர் மைக்கேல் கோலின் அவர்கள் சொன்னதை போல மட்டக்களப்பிலே நடந்த அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளும்போது நான் ஒரு விடயத்தை நினைவுபடுத்தினேன். இங்க இலங்கையில நிறைய சைவம் தொடர்பான இடங்கள், நினைவுகள், சம்பிரதாயங்கள் அதிகம். நான் வைணவத்திலிருந்து ஒன்றை எடுத்துக்காட்டேன். வைஷ்ணவத்துல ஒரு நம்பிக்கை உண்டு. எங்கெல்லாம் ராமனை பற்றி பேசுகிறார்களோ, ராமனை பற்றி எங்கெல்லாம் உபன்யாசம் நடக்கிறதோ, ராமாயணத்தை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறார்களோ அந்த இடத்துல அமானுஷ்யமாக அனுமன் இருந்து கேட்பான் என்பது ஒரு ஐதீகம். நான் நம்புகிறேன் இந்த இடத்தில் தன்னுடைய பேரில் நடக்கக்கூடிய இந்த கலை இலக்கிய கூடலை இந்த அரங்கத்தினுடைய ஏதோ ஒரு பகுதியில் கண்கள் விரிய ஏஞ்சல் அனாமிகா பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில்
என்னை இங்கே பேச அழைத்த போது தமிழகத்தினுடைய தெருக்கூத்தை பற்றி ஒரு அறிமுகத்தை நீங்கள் வழங்க வேண்டும் பேராசிரியர் பாலசுகுமார் என்னை கேட்டுக்கொண்டார். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க போறதில்லை, ஏனென்றால் நம்முடைய அமைச்சர் பெருந்தகை அவர்களும் இங்கே கலந்து கொண்டு அவருடைய உரையை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதே போல அனாமிகா நினைவு விருதுகளையும் நம்ம இங்கே வழங்க இருக்கிறோம். அதனால நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க போறதில்லை. நான் என்னுடைய உரையை ஏறத்தாழ ஒரு 45-50 பக்கங்கள் தமிழ்நாட்டினுடைய தெருக்கூத்தை பற்றி ஒரு அறிமுகத்தை எழுதி ஒரு வெளியீடாக இன்றைக்கும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அனாமிகா பண்பாட்டு மையத்தின் சார்பில். அதனால நான் அதை விரிவாக இங்கே சொல்ல வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் இங்கே இன்னும் சில மணி நேரத்தில் இங்கே காத்தவராயன் கூத்து நடத்தப்பட போகுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெருக்கூத்து அப்படிங்கறத பற்றி சில வார்த்தைகள் உங்கள் மத்தியில சொல்லி நான் விடைபெறணும். பாலசுகுமார் அவர்களுடைய நேயர் விருப்பம் இந்த உரையை நான் பாவலர் இன்குலாப் அவர்களுடைய ஒரு கவிதையோடு ஒரு பாடலோடு தொடங்கணும்னு அவர் கேட்டுட்டார். மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா என்கிற பாவலர் இன்குலாபினுடைய ஒரு பாட்டு. பாவலர் இன்குலாபினுடைய இயற்பெயர் சாகுல் ஹமீது. அவர் இன்குலாப் புரட்சி என்கிற அந்த புனை பெயரை வைத்துக் கொண்டார். தமிழ்நாட்டினுடைய ஒரு புரட்சி பாவலர் அவர். எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய தேசிய கீதம் என்று இந்த பாட்டை தயக்கமின்றி சொல்லலாம். ஏனென்றால் சாதியத்துக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக பாவலர் இன்குலாபுடைய இந்த பாட்டு அமையும். இந்த வரிகள் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டினுடைய சாதி அடுக்குகளுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு கவிஞன் பாவலர் இன்குலாப். அவருடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் பாடுவதாக, அடக்கப்பட்ட மக்கள் பாடுவதாக அவருடைய பாட்டு இந்த மனுஷங்கடா அப்படிங்கிற பாட்டு. அந்த பாடலோடு தொடங்க வேண்டும் உங்களுடைய உரையை என்று பாலசுகுமார் கேட்டுக்கொண்டார். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பாடலோடு நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, உன்ன போல அவன போல 8 காது ஒசரம் உள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா. எங்களோட மானம் என்ன தெருவில கிடக்கா, எங்களோட மானம் என்ன தெருவில கிடக்கா, உங்க இழுப்புக்கெல்லாம் பணிகிறதே எங்களின் கணக்கா, உங்க இழுப்புக்கெல்லாம் பணிகிறதே எங்களின் கணக்கா, உங்களோட முதுகுக்கெல்லாம் இரும்புல தோடா, உங்களோட முதுகுக்கெல்லாம் இரும்புல தோடா, நாங்க ஊடு புகுந்தா உங்க மானம் கிழிஞ்சு போகாதா, நாங்க ஊடு புகுந்தா உங்க மானம் கிழிஞ்சு போகாதா. மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, உன்ன போல அவன போல 8 காது ஒசரம் உள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா. உங்க தலைவன் பிறந்த நாடு போஸ்டர் ஒட்டவும், உங்க தலைவன் பிறந்த நாடு போஸ்டர் ஒட்டவும், நாங்க ஊர்வலத்துல தரும அடிய வாங்கி கட்டவும், ஊர்வலத்துல தரும அடிய வாங்கி கட்டவும், எங்க முதுகு நீங்க ஏறும் ஏணியாகவும், எங்க முதுகு நீங்க ஏறும் ஏணியாகவும், நாங்க இருந்தபடியே இருக்கணுமா காலம் பூராவும், நாங்க இருந்தபடியே இருக்கணுமா காலம் பூராவும். மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, உன்ன போல அவன போல 8 காது ஒசரம் உள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா. சதையும் எலும்பும் நீங்க வச்ச தீயில் வேகுது, சதையும் எலும்பும் நீங்க வச்ச தீயில் வேகுது, உங்க சர்க்காரும் தோற்றும் அதுல எண்ணெய ஊத்துது, உங்க சர்க்காரும் தோற்றும் அதுல எண்ணெய ஊத்துது. எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க, எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க,
நாங்க எரியும் போது இளமசுர குடுங்க போனீங்க. மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, ஒன்ன போல அவன போல 8 ஜாதி ஒசரம் உள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா. மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, ஒன்ன போல அவன போல 8 ஜாதி ஒசரம் உள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா. நாங்க மனுஷங்கடா, நாங்க மனுஷங்கடா. இது தமிழ்நாட்டினுடைய ஒரு தேசிய கீதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான தமிழ்நாட்டினுடைய சாதி அமைப்புக்கு எதிராக பாவலர் இன்குலாப் எழுதிய ஒரு பாடல். அன்பிற்கினியவர்களே, சில வார்த்தைகள் நான் தெருக்கூத்தை சொல்லி விடைபெறணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய தெருக்கூத்துல இங்க கூத்துங்கிற சொல் நமக்கு தெரியும். அது என்ன தெருக்கூத்து அப்படின்னா, இந்த கூத்துங்கிற சொல்லுக்கு 2000 வருட பாரம்பரியம் இருக்கு. 2000 வருஷமா தமிழ்ல கூத்து இருக்கு. நீங்க தொல்காப்பியம் அப்படின்னு நம்முடைய தொன்மையான இலக்கண நூல் இருக்கு, அந்த நூல்ல நாடக வழக்குன்னு ஒரு சொல் இருக்கு. நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சார்ந்த புலனெறி வழக்கம்னு ஒரு தொடர் இருக்கு, ஒரு சூத்திரம் இருக்கு. நாடகம் என்பது கூத்து என்பதை குறித்து நிற்கிறது. நம்முடைய 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியங்கள்ல ஒன்றுக்கு கூத்தராற்றுப்படையினே பேர். கூத்தர்கள் ஊர் ஊராக சென்று கூத்தாடிய ஒரு பெரிய மரபு தமிழுக்கு இருக்கு. அப்படி இந்த மரபுல கூத்துங்கிறது நமக்கு இருக்கு. தெருக்கூத்து என்பது தமிழ்நாட்டில் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கி இன்றைக்கும் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு வடிவம். தெருவில் நிகழ்த்தப்படுவதால் அந்த கூத்துக்கு தெருக்கூத்து அப்படின்னு பேர். இப்ப ஊர்ல ரொம்ப சாதாரணமாக ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுடைய சந்தியில பொது வெளியில நிகழ்த்தப்படக்கூடிய கூத்தாக அந்த தெருக்கூத்து அப்படிங்கிறது இருக்கு. அந்த தெருக்கூத்துல இரவு எப்படி தொடங்கும் அப்படின்னா, இரவு 10 மணிக்கு தொடங்கும். காலையில அதிகாலை 6 மணிக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு முடியும். முழு இரவு நடக்கக்கூடிய தெருக்கூத்தாக அந்த கூத்து இருக்கு. பெரும்பாலும் தெருக்கூத்து அப்படின்னு சொன்னா அதுல நிறைய அடவுகள் இருக்கும். அடவுகள் இட்டு ஆடுவாங்க. அதோடு பாடல்கள் இருக்கும். அந்த பாடல்களுக்கு இடையிலே ஆங்காங்கே நிறுத்தி சில வசனங்கள் இருக்கும். அப்போ ஒரு கதையை எடுத்துக்கொண்டு முழு இரவு ஆடக்கூடிய கூத்த தமிழ்நாட்டில் தெருக்கூத்து அப்படின்னு சொல்றோம். பொதுவா இரவு 10 மணிக்கு தொடங்கும். இதே மாதிரி இசைக்கருவிகள்லாம் பின்னால இருக்கும். ஒரு பாத்திரம் வெளியில வருது, ஒரு கேரக்டர் வெளியில வருதுன்னா அதுக்கு முன்னால ஒரு திரை பிடிச்சிருப்பாங்க. அந்த திரை பிடிப்பித்தான் எல்லா பாத்திரங்களும் வெளியில வருவாங்க. பெரும்பாலும் மகாபாரதத்தை மையமாக வச்சுதான் தெருக்கூத்தோட கதைகள் இருக்கு. சில வேளைகளில் கொஞ்சம் ராமாயணம் மாதிரியான கதைகளும் இதில் இடம்பெறுது. அப்ப முதல்ல அப்படி வெளியில வரக்கூடிய அந்த பாத்திரத்துக்கு கோமாளி அல்லது கட்டியங்காரன் பேரு. அந்த கட்டியங்காரங்கிற பாத்திரம் இரவு 10 மணிக்கு 10:30 மணிக்கு கண்கள்ல உறக்கம் தழுவக்கூடிய அந்த பொதுமக்களை தட்டி எழுப்பி உட்கார வைக்கக்கூடிய கடமையை உடையவனாக அவன் இருக்கிறான். அப்போ அந்த கோமாளியினுடைய பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படி வெளியில வரும்போதே ஒரு துள்ளலோட இருக்கும், ஒரு வேகமாக இருக்கும். அந்த பாடலோடு நான் இந்த தொடங்குறேன். கோமாளி வந்துட்டேன் கூத்து ஆடிட வந்துட்டேன், கோமாளி வந்துட்டேன் கூத்து ஆடிட வந்துட்டேன், கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் கோடி வணக்கம் தந்துட்டேன், கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் கோடி வணக்கம் தந்துட்டேன். வாங்க வாங்க உட்காருங்க, வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில நிக்காதீங்க, பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பதறாம உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பதறாம உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தாய் தங்கை அண்ணன் தம்பி அக்கா தங்கை போன்றவரே, தாய் தங்கை அண்ணன் தம்பி அக்கா தங்கை போன்றவரே, அமைதியாக இருந்து நாடகம் நடத்த ஆசிரியர்களுக்கு தாருங்களே, அமைதியாக இருந்து நாடகம் நடத்த ஆசிரியர்களுக்கு தாருங்களே. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில நிக்காதீங்க, பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பதறாம உட்காருங்க 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 அப்படின்னு தமிழகத்து நாடகங்கள்ல, குறிப்பாக இசை நாடகங்கள்ல, ஸ்பெஷல் நாடகங்கள்ல இப்படிதான் தொடங்குவாங்க. நீங்க நல்ல நினைவு வச்சுங்க,
ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் வாங்க உட்காருங்க, பதறாம உட்காருங்க. என்னத்துக்கு அவசரப்படுறீங்க? என்ன அவசரம்? இப்போ கொஞ்சம் உட்காருங்க, நல்ல வழிவிட்டு உட்காருங்க, நிதானமா கேளுங்க அப்படின்னு பாடுங்க. அப்புறம் என்னாச்சு, வந்தவங்களை கொஞ்சம் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பாடல்கள் பாடணும். வந்தனம் ஐயா வந்தனோ வந்தசனம் எல்லாம் குந்தனோ, வந்தனம் ஐயா வந்தனோ வந்தசனம் எல்லாம் குந்தனோ, பிச்சி மலர் எடுத்து பெரியவங்களை கும்பிட்டோம், அள்ளி மலர் எடுத்து அத்தனை விலகி கும்பிட்டோம், வந்தனம் ஐயா வந்தனோ வந்தசனம் எல்லாம் குந்தனோ அப்படின்னு வந்தவங்களை எல்லாம் உட்கார்ந்து நீங்க கூத்த பாருங்க, நாடகத்தை பாருங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு 2024 என்னாச்சு தெரியுமா? எல்லாரும் அவசரமா ஓடிக்கிட்டே இருக்கு. எதுக்காக ஓடுறோம்னு யாருக்கும் தெரியல. வாழ்க்கை வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ உட்கார்ந்து கேட்கறதுக்கு நேரம் இல்ல. நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம், ரொம்ப பரபரப்பா இருக்கும். அப்போ நீங்க உட்கார்ந்துலாம் கேட்க முடியலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் நின்று கேட்டு போங்கன்னு சொல்ற அளவுக்கு கலைஞருடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு. அப்ப எப்படி பாடுறாங்க? நீங்க உட்கார்ந்துலாம் கேட்க முடியாது, எவ்வளவு அவசரமான வேலை வேகமா இருக்கு, உலகமா இருக்கு அப்படின்னா அவங்க பாடுறாங்க, அண்ணாட அவசரந்தா அல்லாடு ஜனங்களே 5 நிமிஷம் நில்லுங்க. யாரு உட்கார்ந்து கேளுங்கன்னு பாடின இடத்துல 2024 நாங்க என்ன பாடுறோம்? அண்ணாட அவசரந்தா அல்லாடு ஜனங்களே 5 நிமிஷம் நில்லுங்க, அன்போட நாங்க சொல்லுறதையும் கேளுங்க. அண்ணாட அவசரந்தா அல்லாடு ஜனங்களே 5 நிமிஷம் நில்லுங்க, அன்போட நாங்க சொல்லுறதையும் கேளுங்க. சொன்னதும் நின்னவங்க உன்னத பண்புள்ளவங்க, சொன்னதும் நின்னவங்க உன்னத பண்புள்ளவங்க, எல்லோரும் சேர்ந்து வாங்க, ஒரு விஷயமுங்க கவனமா காது கொடுங்க. எல்லோரும் சேர்ந்து வாங்க, ஒரு விஷயமுங்க கவனமா காது கொடுங்க. வணக்கம் ஐயா வணக்கம், வணக்கம் அம்மா வணக்கம், வணக்கம் ஐயா வணக்கம், வணக்கம் அம்மா வணக்கம். அப்படி ஒரு நின்று கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு காலம் மிக வேகமாக மாறுது. அப்ப இந்த கட்டத்துல தெருக்கூத்துல வரக்கூடிய அந்த கட்டியங்காரன் அந்த பாத்திரம் இருக்குல்ல, அது வேகமான ஒரு துள்ளல் பாடலோட வரும். அந்த தெருக்கூத்து கட்டியங்காரன் பாட்டு, பந்தாணி தன்ன பாருங்க கட்டியக்காரன், பாராணி தன்ன பாருங்க, பந்தாணி தன்ன பாருங்க கட்டியக்காரன், பாராணி தன்ன பாருங்க, அக்கி கஜம் கொடுத்து கட்டியக்காரன் அழகான பாவை ஊடுத்தி, செந்தூர பொட்டும் வச்சு செஞ்சலம்பு தாளம் போட்டு போன குல்லாவும் போட்டு குத்தி குத்தி நடை நடந்து வந்தாணி தன்ன பாருங்க கட்டியக்காரன், வாராணி தன்ன பாருங்க அப்படின்னு ஒரு வட்டக்கலையில் வேகமாக ஆடி வந்து பார்வையாளர்களை வணங்கி இந்த தெருக்கூத்தை தொடங்குவார்கள் இந்த கூத்து கலைஞர்கள். இந்த இப்படி தொடங்கப்படுகிற இந்த கூத்து விடிய 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 நடக்கும். வரக்கூடிய பாத்திரங்கள் அந்த திரைக்கு பின்னால நின்று பாடுவாங்க. அப்ப வரப்போறது யாரும் ஒரு அறிவிப்பு பண்ணுவாங்க. இப்ப இதை போல ஒலிபெருக்கிகள் இருக்காது. ஒரு அந்த காலத்துல பெட்ரோமாக்ஸ் லைட், இன்னைக்கு கொஞ்சம் டியூப் லைட் போட்டிருக்காங்க, அல்லது இந்த மாதிரி ஹாலஜன் லைட் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடிய ஊராக இருந்தா, மற்றபடி பெருங்குரல் எடுத்து பாடக்கூடிய கலைஞர்களாக அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் இருக்காங்க. அப்ப யாரு வர்றா அப்படிங்கறத அந்த பொதுமக்களுக்கு அறிவிக்கிற தோரணையில இந்த கட்டியங்காரன் ஒரு கட்டியம் சொல்லுவான். எப்படி சொல்லுவான் அப்படின்னா, ராஜா அதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ உத்தண்ட ராஜ பிரசண்டே துரியோதன மகாராஜா வருகிற விதங்காண்க. துரியோதன மகாராஜா வரப்போகிறார் அப்படின்னு அவன் அறிவிப்பான். அந்த திரைக்கு உள்ள இருந்து துரியோதன மகாராஜா பாடி வெளியிலே வந்து அடவுகளிட்டு ஆடி அந்த பாத்திரம் தன்னுடைய கதையை சொல்லும். அப்போ ஒவ்வொரு கூத்துலையும் இந்த மாதிரி பாத்திரங்கள் வெளியே வந்து பாடி ஆடுவது உண்டு. அன்பிற்குரிய பெரியவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், மகாபாரத கதைகள் தான் தெருக்கூத்துல பெரும்பாலும் நடத்தப்படும். நீங்க
அந்த கலைஞர்களுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க அந்த பாத்திரம் ஏற்கக்கூடிய கலைஞர்கள் பெரும்பாலும் 50 வயசுக்கு மேல இருப்பாங்க. இந்த கட்டியங்காரனா நடிக்கக்கூடியவன் மட்டும்தான் ஒரு 30 வயதுல 40 வயசுல இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் பெரும்பாலும் 50 வயசுக்கு மேல இருப்பாங்க. அவ்வளவு வயோதிகத்தில் இருக்கக்கூடியவங்க, சொல்ல போனா 70-75 வயதுல இருக்கக்கூடியவங்க அந்த வேடம் கட்டி வந்த பிறகு அவருடைய அந்த துள்ளலை பார்த்தா இவரா ஒரு 75 வயது பெரியவரான நம்ம நம்பவே மாட்டோம். அவ்வளவு வேகமான துள்ளலோட அந்த வந்து ஆடுவாங்க. அப்படி ஒரு ஈடுபாட்டோடு அந்த தெருக்கூத்தை அவர்கள் விடிய விடிய நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் வந்து இந்த தெருக்கூத்தை கற்றுக்கொள்ள போன போது, நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கல்லூரியில பேராசிரியர், நாடகத்தை முறையாக படித்தவன். ஆனால் தெருக்கூத்தை ஒரு பல்கலைக்கழக மாணவனாக ஆன பிறகுதான் முதலாக பார்க்கிறேன், அவ கத்துக்க போறேன். முழு இரவு ஆடக்கூடிய இந்த தெருக்கூத்தை கற்றுக்கொள்ள போகிற போது அந்த தெருக்கூத்துல அந்த பாடல்கள சுருள் அப்படின்னு ஒண்ணு வரும். ஒரு பாடல் அப்படியே சுருண்டு 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 வரும். அதுல அந்த சுருள்ங்கிற பாடல நான் ஒரு வரியை பாடி காட்டினேன். அத நல்ல உரத்த குரல்ல அந்த கலைஞர்கள் பாடுவாங்க. திருவிடமெனும் தருவனமதை ஒரு கணமதி கருகிட செய்த பொறு வினை ஒரு பெரு வினை என நிறுவன உண நெறிமுறையினை சிந்தை மகிழ்ந்திட செப்பிடுவேன் கூரை. இது வந்து அந்த பாடல்ல ஒரு அடி. இதுக்கு சுருள்னு பேர். ஏன் சுருள்னா, திருவிடமெனும் தருவனமதை ஒரு கணமதி கருகிட செய்த பொறு வினை ஒரு பெரு வினை என நிறுவன உண நெறிமுறையினை அப்படி முடியுதுல்ல, அதனால சுருள் அப்படின்னு பேர். இதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த சுருள் பாடும்போது எங்கேயுமே நீங்கள் மூச்சு விட முடியாது, மூச்சு விட கூடாது. நீங்க பெரும்பாலும் நம்முடைய திருப்புகள்ல இந்த மாதிரி பாடல்கள் இல்லையா? திருப்புகள்ல இந்த மாதிரி நிறைய பாடல்கள். நீங்க திருப்புகள்ல ஒரு பாட்டு, அகர முதலென உரைசை 51 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளை எப்பொருளுமாய. இது ஒரு அடி. அகர முதலென உரைசை 51 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளை எப்பொருளுமாய. இதே மாதிரி திருப்புகழ் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த சுருள் அப்படிங்கிறது. இதை நான் போய் அங்க பயிற்சி பண்ணும்போது என்னால இவ்வளவு மூச்சு பிடிச்ச அந்த பாடலை பாட முடியல, இன்னைக்கு வரைக்கும் பாட முடியாது. ஏன்னா இவ்வளவு உரத்த குரல்ல நீங்க மூச்சு விடாம எல்லாம் பாட முடியாது. இப்ப நான் பாடும்போது கூட இடையில எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி லேசா மூச்சு எடுத்துக்கணும். அப்ப நான் பயிற்சி பண்ண போறேன். என்னுடைய ஆசிரியர் கலைமாமணி சம்பந்த தம்பிரான், தமிழ்நாட்டுல ஒரு நாட்டுப்புற கலைஞர், பள்ளிக்கூட படிப்பை தாண்டாதவர், சொல்ல போனா ஒரு 4ஆம் வகுப்பை தாண்டாத ஒரு கலைஞர். அவருடைய கலை திறமைக்காக தமிழ்நாடு அரசு அவருடைய திறமையை போற்றி அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. ஒரு தெருக்கூத்து கலைஞருக்கு டாக்டர் பட்டம் கிடைத்தது. அவரிடம்தான் நான் தெருக்கூத்து கற்றுக்கொண்டேன். அப்ப அவர்கிட்ட போய் கற்றுக்கும் போது இந்த சுருளை பாட சொல்றேன். இந்த சுருளை நான் பாடுறேன். பின்னால யார் இருக்கா? இதே மாதிரி ஹார்மோனியம் இருக்காங்க, மிருதங்கம் இருக்காங்க, மத்தளம் இருக்காங்க, முகவீணைன்னு ஒரு இசைக்கருவி இருக்கும், ஒரு ஷெனாய் மாதிரி ஒரு சின்ன நாதசுரம் மாதிரி ஒரு கருவி, அதுவும் அந்த பாடலோட சேர்ந்து வரும். இப்ப நான் இதை பாடுறேன். திருவிடமெனும் தருவனமதை ஒரு கணமதி கருகிட செய்த பொறு வினை ஒரு பெரு வினை என நிறுவன உண நெறிமுறையினை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மூச்சு போயிடும். தாளம் போட்டுக்கொண்டே இருந்த என்னுடைய ஆசிரியர் கலைமாமணி சம்பந்த தம்பிரான் அப்படி தாளத்தை ஓங்கி தட்டி சொன்னாரு, மூச்சு போச்சு அப்படின்னு. நான் 2வது முறை முயற்சி பண்ணேன், 3வது முறை முயற்சி பண்ணேன், கிட்டத்தட்ட 10 முறை முயற்சி பண்றேன். 10 முறையும் இடையில எனக்கு மூச்சு போகுது. என்ன செய்வது? இப்ப இசைக்கலைஞர்கள் சொன்னாங்க, நீ கவலைப்படாத தம்பி, நீ பாடிக்கினே அங்க தமிழ்நாட்டோட வட மாவட்ட பகுதியில பேசப்படுகிற மொழி அது, நீ பாடிக்கினே வா, நாங்க வாசிச்சுக்கினே வர்றோம். நீ அப்படியே பாடிக்கினே வரும்போது எங்கேயாவது மூச்சு போச்சு வச்சுக்கோ, விட்டு நாங்க அதை இஷ்டங்களுக்கு வந்து சேர்த்துடுறோம் அப்படின்னா. அப்படித்தான் நான் இந்த பாடலை பாடுகிற போது எங்கே மூச்சு போனாலும் அந்த முகவீணை கலைஞர்கள் அதை இட்டு நிரப்பி கொண்டு வந்து என்னை காப்பாற்றினார்கள். அன்பிற்குரிய பெரியவர்களே, நான் முழு இரவு கூத்தை முதலில் கற்றுக்கொண்டு ஆடவில்லை. ஒரு 3.5 மணி நேர தெருக்கூத்தை தான் நான் ஆடுனேன். இந்த 3.5 மணி நேர தெருக்கூத்தில்
நான் 3 முறை மேடையிலேயே மயக்கம் அடித்து கீழே விழுவேன். ஏனென்றால் நீங்கள் அந்த அடவுகளிட்டு ஆடி பாடி சுழன்றாடி ஆடுகிற அதற்கு தனியான ஒரு உடல் வலு வேணும். உடம்புல அப்படி ஒரு வலு இருந்தால்தான் அந்த தெருக்கூத்தை ஆட முடியும். அதுல மிக சாதாரணமாக இந்த மாதிரி உடைகளோடு வந்து ஆட முடியாது. தெருக்கூத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அதுக்கு ஆபரணங்கள் இருக்குல்ல, அதுவே கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ வெயிட் இருக்கும். ஒரு 6 கிலோ எடையுள்ள ஆபரணங்களை அணிந்து அதுக்கு பிறகுதான் அவங்க மேடைக்கு வருவாங்க. அப்ப அந்த ஆபரணங்கள் எப்படி இருக்கும்னா, தலைக்கு மேல ஒரு பெரிய கிரீடம் இருக்கும், அந்த தோள்பட்டையில கட்ட ஒரு புஜக்கட்டைன்னு ஒண்ணு இருக்கும், காது பதக்கம்னு ஒண்ணு இருக்கும், மார்பு பதக்கம்னு இருக்கும், இடுப்பை சுற்றி அந்த பாத்திரத்தினுடைய ஆகிருதியை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக டவுருன்னு ஒண்ணு இருக்கும், அதற்கு பிறகு கால் சலங்கை. இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 இடங்களில் கட்டுவாங்க. 32 இடங்களில் கட்டி அதற்கு பிறகுதான் ஒரு பாத்திரம் மேடைக்கு வரும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ வெயிட்ட தாங்கி அவர்கள் வந்து அந்த முழு இரவு ஆடுகிறார்கள். நீங்க இந்த 3.5 மணி நேர தெருக்கூத்துல நான் அந்த கூத்தை ஆடிவிட்டு வந்து அந்த ஒப்பனையை கலைக்கிற போது அப்படி சட்டையை கட்டிட்டு உள்ள இருக்கிற என்னுடைய பனியனை கட்டி நான் புளிஞ்சேன். அவ்வளவு வியர்வை, வேர்த்து கொட்டி இருக்கு. அதிகமான வியர்வை வெளியில போன காரணத்தினால நான் ஒரு 3 முறை மயக்கம் அடிச்சு கீழே விழுந்திருக்கேன். இப்போ இந்த வியர்வை இருக்கு பாருங்க, இந்த வியர்வையை பார்த்தபோது எனக்கு ஒரு தமிழ் சினிமாவுல இடம்பெற்ற ஒரு காட்சி நினைவுக்கு வந்தது. தமிழ்நாட்டினுடைய ஒரு முதன்மையான நடிகர், பெரிய ஸ்டார் அவரு ஒரு பாடல்ல சொல்றாரு, என் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா. நான் சினிமாவில் நடிக்கிறேன், எனக்கு ஒரு துளி என்னுடைய ஒரு துளி வியர்வைக்கு தமிழ்நாடு எவ்வளவு கொடுக்குது, 1 பவுன் தங்க காசு கொடுக்குது என்று அவர் நன்றியோட சொல்றார். சரி, ஆனால் இன்னைக்கு நீங்க தெருக்கூத்தை எடுத்து பார்த்தா அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் ஒரு இரவுல எத்தனை லிட்டர் வியர்வை வடிச்சிருப்பாங்க. அப்போ அவருடைய ஒரு துளி வியர்வைக்கு 1 காசு கூட தமிழ்நாடு கொடுக்கவில்லையே அப்படிங்கிறதா எங்களை போன்ற ஆய்வாளர்கள் பேராசிரியர்களுடைய கவலையாக இருக்கு. அப்போ இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி கொண்டு நீங்க முழு இரவு ஆடக்கூடிய அந்த கலைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் 200 ரூபாயில இருந்து 250 ரூபாய் வரைக்கும். ஒரு கூத்து கலைஞன் அந்த கூத்தை தொழிலாக வைத்துக் கொண்டு குடும்பத்தை நடத்திவிட முடியாது. அப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு இடையில இருந்து இந்த தெருக்கூத்தை அவர்கள் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தெருக்கூத்துங்கிற ஒரு கலையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம நினைவில் வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வளமான தெருக்கூத்தை குறித்து நான் விரிவாக எழுதியிருக்கிறேன். அந்த இன்னைக்கு வெளியிடப்படக்கூடிய அந்த இதுல அந்த சிறு நூல்ல அதை குறித்து நான் விரிவாக எழுதியிருக்கிறேன். ஆனாலும் ஒரு அறிமுகமாக இந்த தெருக்கூத்தை பற்றி சில வார்த்தைகள் இங்கே சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததுல நான் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு கலை இலக்கிய கூடல்ல இப்படியான ஒரு சிந்தனையை பகிர்ந்து கொள்ள அழைத்திருக்கக்கூடிய பேராசிரியர் பாலசுகுமார் அவர்களுக்கும் இந்த உரைக்கு செவிமடுத்திருக்கக்கூடிய தோழர் அமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஏழுமணி திருநாட்டில் எங்கோ ஒரு கிழக்கு மூலையிலே உள்ள சேனியூர் கிராமத்தில் இப்படி ஒரு ஆற்றலையை அமைத்து தந்த அனாமிகாவுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். இயல், இசை, நாடகம் கலந்த கலை கதம்பமான இந்த பேருரை நினைவு பேருரை என்பதற்கு அப்பால் நினைவு பேராற்றுகை என்றுதான் சிறப்பிக்க வேண்டும். இந்த இடத்திலே நினைத்த மாத்திரத்தில் இந்த நினைவு பேருரைக்கு பின்னணி வாத்தியங்களை லாபமாக கையாண்ட கலைஞர்கள் பாராட்டப்படத்தக்கவர்கள். நினைவு பேருரையை வழங்கி வைத்த தமிழ்நாடு முனைவர் பேராசிரியர் உயர்ந்து கி பாத்மராஜா ஐயா அவர்களுக்கும் அவர்கள் பக்கபலமாக இருந்த இந்த ஆற்றுமையை வழங்குவதற்கு உறுதுணை புரிந்த கலைஞர்களுக்கும் எமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதோ
அடுத்து அரங்கிலே பாடல் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. இந்த அழகிய பொன்மயமான மாலை பொழுதை அமைத்து எம்முடன் தோன்றா நிலைக்களமாக இருக்கும் அனாமிகாவின் முற்றத்திலே பொன் மாலையில் தமிழ் கீதம் பாடுவதற்காக இசைக்கோ திரு கு. ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாம் இசைக்கும் பாடலுக்கு ஏவதுண்டு பாடலெல்லாம் ஏடெடுத்து நாம் படித்த ஊறி வரும் இல்லை நீ வரும் எண்ணம் மாந்தரோடாகும் இடங்களில் அதன் வண்ணங்களில் உள்ள அர்த்தங்கள் நீயாகும்
அனாமிகா நினைவு பேருரையும் கலை இலக்கிய கூடலும் இந்த அழகிய பொன்மாலையில் தமிழ் கீதம் இசைக்கு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அனாமிகா 2024 நினைவு பேருரையும் கலை இலக்கிய கூடலும் நூல் வெளியீடும் அறிமுகமும் இடம்பெற இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் அனாமிகாவின் நினைவாக நினைவு பேருரையுடன் கூடிய கலைஞர்களுடைய ஆக்கங்கள் மற்றும் ஆவணப்படுத்தலுடன் கூடிய கட்டுரைகள் அடங்கிய புத்தகம் வெளியிடப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த புத்தகத்தினை வெளியிட்டு வைப்பதற்காக இன்றைய நிகழ்வில் தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய மகுடம் பி மைக்கேல் கொலின் ஐயா அவர்களை வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனாமிகா 2024 நினைவு பேருரையும் கலை இலக்கிய கூடலும் நூலில் முதலாவது பிரதிகளை பெற்றுக் கொள்வதற்காக இன்றைய இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக வருகை தந்து வைத்திருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கௌரவ பிரதி அமைச்சர் மதிப்புக்குரிய தோழர் அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் முதலாவது பிரதியினை பெறுவதற்காக வருகின்றார். அவர்களை வருகிறது முதலாவது பிரதியினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். பிரதியினை வழங்கி வைக்கின்றார் இன்றைய நிகழ்வில் தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற மகுடம் திரு வி மைக்கேல் கொலின் அவர்கள். நூலின் மறுபிரதியினை பெறுவதற்காக மூதூர் பிரதேச செயலகத்தின் கலாசார உத்தியோகத்தரும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவருமாகிய திருமதி தாமரை மணாளன் லலிதா தேவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய பிரதியினை வழங்கி வைக்கின்றார். இன்றைய நிகழ்வில் தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய மகுடம் திரு வி மைக்கேல் கொலின் அவர்கள். மீடியா வாய்ஸ் கட்டணும் வருது. முதலாவது பிரதியினை பெறுகின்றார். இன்றைய நிகழ்வில் முதன்மை விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் கௌரவ பிரதியமைச்சர் தோழர் அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பிரதிகள் பெறுகின்றார். மூதூர் பிரதேச செயலகத்தின் கலாசார உத்தியோகத்தர் திருமதி தாமரை மணாளன் லலிதா தேவி அவர்கள். ஏனையோருக்கான நூல் பிரதிகள் தொடர்ந்து எமது மன்றத்தினரால் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. பிரதிகளை வழங்கி வைத்த மகுடம் திரு வி மைக்கேல் கொலின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நூலுக்கான அறிமுக உரையினை வழங்குவதற்காக எமது அனாமிகா களரி பண்பாட்டு மையத்தினுடைய உறுப்பினரும்
ஓய்வு நிலை அதிபரும் கவிஞருமாகிய பூத்தது தமிழ் திரு வி. நவரத்ன ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அனாமிகா 2024 நிலவு பேருடையும் கலை நிறுத்திய ஊடகமாக்கிய இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக வருகின்றிருக்கின்ற தோழர் அருண் ஹேமச்சந்திரா பிரதி அமைச்சர் வெளிவிவகார வெளிநாட்டு பேரவைப்பு அவர்களுக்கும் அனாமிகா நினைவு பேருரை ஆற்ற வந்திருக்கின்ற பேராசிரியர் திரு வி. பாத்துமராஜா அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கின்ற மகுடம் திரு வி. மைக்கேல் கொலின் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்தவர்கள் மற்றும் பாராட்டுதல்களை பெற வந்திருக்கின்ற இலக்கியவாதிகள் அனைவருக்கும் எனது மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள் நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த புத்தக வெளியீட்டினை ஆரம்பிக்கிறேன். அனாமிகா 2024 நினைவு பேருரை கலை இலக்கிய கூடலுமாக்கிய இந்த புத்தகம் அனாமிகா பதிப்பக வெளியீடாக இன்று வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சேனையூர் அனாமிகா பண்பாட்டு மையத்தினால் 2024 ஆண்டுக்குரிய அனாமிகாவின் நிறைவேற்றல் நிகழ்வின் மூலமாக இந்த புத்தகம் இங்கே வெளியிடப்பட்டுள்ளது. அனாமிகா என்பது யார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். திருவாளர் சுகுமார் திருமதி சுகுமார் திருமலா அவர்களின் மூத்த புதவியாகிய அனாமிகா ஏஞ்சலின் இந்த 20வது நினைவு தினத்திலே இந்த நிகழ்வினை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று அவர் இருந்தால் 34 வயது பெண்ணாக இருந்திருப்பார். அவருடைய மறைவின் பின்னர் அவருடைய மறைவு இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடாது என்பதற்காக அவருடைய தந்தையும் தாயும் அவர்களுடைய தன் மகளின் நினைவாக 2005 ஆண்டிலிருந்து தொடர்ந்து பல புத்தகங்களை இந்த அனாமிகா வெளியீடாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வெளியீடுகள் அனைத்துமே அனாமிகா இன்னும் சாகவில்லை, மறையவில்லை என்ற உண்மையை எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றன. அனாமிகாவின் பெயரில் இதுவரைக்கும் 34 நூல்கள் வெளிவந்திருக்கின்றன.